Bismillahirrahmanirrahim. Inna a'tainakal kautsar fasalli lirabbika wanhar. Inna saniyaka huwal abtar. மதிஹோம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். காலத்தை வென்ற இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில இஸ்லாத்தினுடைய சட்டங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாம் காலத்தை வென்று எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து வருகிறோம். கடந்த சில வாரங்களாக பெண்களை பற்றி இஸ்லாம் சொன்ன நிலைப்பாடும் உலகத்தில் அன்று இருந்த நிலைப்பாட்டையும் ஒப்பிட்டு காட்டி இஸ்லாம் சொன்ன நிலைப்பாடுதான் இன்றைக்கு கூட பொருந்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்ம தெளிவாக ஆதாரத்துடன் சுட்டி காட்டினோம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இந்த வாரமும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவர்களுக்கு ஒரு இல்லற வாழ்க்கை அமைத்து கொடுப்பார்கள். அவர்களுடைய கணவன் இறந்து விட்டாலோ விவாகரத்து செய்து விட்டாலோ அந்த பெண்ணுக்கு மறுமணத்தை மறுப்பார்கள். மறுமணத்தை மறுப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய உணர்வுகளுக்காக என்ன செய்வார்கள்னா அவர்களை தப்பாக பயன்படுத்துவார்கள். இந்த மறுமணத்தை மறுத்துவிட்டு பெண்களை, இளம் பெண்களாக இருந்தாலும் சரி, விதவைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் சின்ன வீடாக வைத்துக் கொள்வார்கள், விபச்சாரத்திற்கு பயன்படுத்திக் கொள்வார்கள். மனைவி இருக்கும் பொழுது பெண்களை தவறான முறையில் அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை அன்றுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இன்றைக்கு நவீன காலத்தில் பெண்களுடைய உரிமையை பற்றி பேசக்கூடிய இந்த நவீன காலத்தில் கூட ஒரு மனைவியோடு வாழக்கூடிய ஒரு கணவன் அந்த மனைவியை விடுத்து வேறு ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்வதை உலகத்தில் சட்டம் போட்டு தடுத்திருக்கிறார்களா? உலகத்தில் எந்த நாட்டிலாவது ஒரு மனைவி அவனுக்கு இருக்கிறாள், மனைவி இருக்கும் பொழுது இவன் எப்படி ஒரு விபச்சார விடுதிக்கு போகிறான் என்ற அடிப்படையில் ஏதாவது சட்டம் இருக்குதா? அப்படி ஒருவன் அந்த மாதிரி செய்தான் என்று சொன்னால் அவன் மீது வழக்கு போட முடியுமா? இல்லை. அவருடைய சுதந்திரம் இது வந்து கருத்து சுதந்திரம் என்கிற கணக்கில் கொண்டு வந்து உரிமையுடைய பிரச்சனையாக ஆக்கி ஒரு ஆண் மனைவி இருக்கும் பொழுது அவன் பல பெண்கள்கிட்ட போய் விபச்சாரம் செய்து விட்டு வந்தால் நீ எப்படி உன்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்தா என்று கேட்கிற வகையில உலகத்தில் எங்கேயுமே என்ன இல்ல, சட்டமே இல்லை. அது போக சில ஆண்கள் என்ன செய்வார்கள்னா பெண்களை வந்து சின்ன வீடாக செட்டப்பாக வைத்துக் கொண்டு மனைவி என்கிற உரிமையை கொடுக்காமல் சட்ட விரோதமாக, சட்டப்படி அல்லாத ஒரு முறையில அவரோடு வாழ்க்கையை நடத்துவார்கள். அப்படி நடத்துவதற்கு நாட்டில் சட்டம் ஏதாவது இருக்குதா? அதை தடுத்து இருக்கிறாங்களா? இல்ல. மனைவியே போய் புகார் கொடுத்தால் கூட என்னுடைய கணவர் இந்த மாதிரி பல பெண்களோடு உறவு வைத்திருக்கிறார், என்னுடைய கணவர் இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து சின்ன வீடாக வைத்திருக்கிறார் என்று அந்த மனைவி போய் புகார் கொடுப்பாரையானால் அந்த புகாரை பதிவு செய்வார்களா? அந்த புகாரை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? பல வழக்குகள் இது மாதிரி நீதிமன்றங்களில் தொடரப்பட்டு அதுக்கு குற்றமில்லை, அதுக்கு தடுக்க முடியாது, அதுக்கு தண்டிக்க இயலாது என்று சொல்லிவிட்டார்கள். இப்ப நவீன காலத்தில் வழங்கக்கூடிய தீர்ப்புகள் எல்லாம் அந்த மாதிரியே இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்பனா என்ன விளங்குது என்று சொன்னால், மனைவி என்று ஒருத்தி இருக்கும் பொழுது மனைவி அல்லாத பல பெண்களை ஒரு ஆண் வந்து அனுபவித்தால் அது சட்டத்தின்படி உலகத்தில் எந்த நாட்டிலும் குற்றமில்லை. அது மாத்திரம் இல்லாம பல நாடுகள்ல பெண்களை விபச்சார விடுதிகளை உருவாக்கி அதை ஒரு தொழிலாக அங்கீகரித்து அதுக்கு அரசாங்கத்தில் வருமான வரி எல்லாம் வாங்கி கொண்டு அவர்களுக்கென்று ஒரு பகுதியை ஒதுக்கி சிவப்பு உலகு பகுதிகள் உலகம் எல்லாம் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. அந்த பகுதிக்கு போய் அந்த சிவப்பு உலகு பகுதியில் இருக்கிறவர்கள் யாரு? பெண்கள் தானே. அந்த பெண்களை இவன் அனுபவிப்பதற்காக அங்கே செல்கிறான் என்று சொன்னால் அவனுடைய மனைவிக்கு துரோகம் செய்கிறானா இல்லையா? ஒன்னு. இரண்டாவது, அந்த பெண்களை என்ன கணக்கில் வைத்திருக்கிறார்கள்? அந்த பெண்களை வந்து ஒரு அந்தஸ்து கொடுத்து மனைவிங்கிற உரிமையை கொடுக்காம அவளை வந்து ஒரு ஆண்கள் நினைக்கும் போது பயன்படுத்தக்கூடிய ஒரு தட்டுமுட்டு சாமானை போல ஒரு பொருள் என்று கருதினால் மாத்திரம்தான் விபச்சார விடுதிகளுக்கு அனுமதி அளிக்க முடியும். மேலை நாடுகள்ல தான் இப்படி இருக்குதான்னு கேட்டா நம்ம நாடுகள்லயே, நம்ம இந்தியாவிலே இருக்கிறது, பல நகரங்கள்ல இந்த அனுமதி இருக்கிறது. சட்டப்பூர்வமாக மும்பையில, கல்கத்தா போன்ற பெருநகரங்களில் எல்லாம் விபச்சார விடுதிகள் சட்டப்பூர்வமாகவே என்ன செய்யறது, அதை வந்து லைசன்ஸ் வாங்கி நடத்தக்கூடிய வகையெல்லாம் இருக்கிறது. அப்பனா பெண்களை பற்றின பார்வை என்ன? பெண்களுக்கு எந்த ஒரு சட்ட உரிமையும் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களை தங்களுடைய சுகபோகத்திற்கு ஆண்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். இப்படியான ஒரு நிலைமை தான் இருக்கிறது. அப்ப இது எல்லா மக்கள்கிட்டையும் இது சர்வசாதாரணமா இருக்கிறது. இதை ஒரு குற்றமாக பெண் உரிமை பேசுகிற இயக்கங்களாவது இதற்கு எதிராக களத்தில் இறங்கினாங்களா?
பெண்களுடைய உரிமையை பேசுகிறோம் என்று சொன்னால் அவங்க எப்படி பேச வேண்டும்? மனைவி ஒருத்தி இருக்கும் பொழுது மனைவி அல்லாத பெண்களோடு விபச்சாரம் செய்வதை அதை சட்டப்படி குற்றமாக கிரிமினல் குற்றமாக ஆக்க வேண்டும், சின்ன வீடு வைத்திருப்பதை கிரிமினல் குற்றமாக ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி எந்த ஒரு பெண்ணுரிமை இயக்கங்களாவது போராடி இருக்கிறாங்களா? குரல் கொடுத்திருக்கிறார்களா? இல்ல. இன்னும் சொல்ல போனால் ஒருவன் ஒரு அரசு ஊழியர் நீதிமன்றத்தில் அளித்த ஒரு தீர்ப்பு, ஒரு அரசு ஊழியர் மனைவி இருக்கும் பொழுது மனைவி அல்லாத ஒருத்தியோடு குடும்பம் நடத்துகிறார். இது மனைவி, அது துணைவி, இப்படி குடும்பம் நடத்தி கொண்டு நினைச்சிட்டாரு. அவர் மரணித்து விட்டார். மரணித்த இடையில பணி செய்யும் போது மரணித்து விட்ட காரணத்தினால் அவருடைய குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு வேலை கொடுப்பார்கள். அந்த வேலை கொடுப்பதற்கு தகுந்தவளாக இந்த மனைவி இல்லை. மனைவி அந்த கல்வி தகுதி இல்லை. உடனே என்ன செய்கிறார்? நீதிமன்றத்தில் இது வழக்கு போன உடனே அவருக்கு வைப்பாட்டியாக சின்ன வீடா இருந்தால் மனைவி, அது துணைவி, அவள் வழக்கு போட்டு எனக்கு அந்த வேலை வாங்கி தரணும் என்று கேட்கும் பொழுது நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, அவங்க படிச்சிருக்கிற காரணத்தினால அந்த அவருடைய வேலையை அவருக்கு கொடுங்க. யாரு கொடுங்க? அந்த சின்ன வீட்டுக்கு கொடுங்க. அவருடைய பொருளாதார அந்த பிராவிடன்ட் ஃபண்ட் எல்லாம் அந்த முதல் மனைவி கொடுங்க என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. சொன்னா ஒருவனுக்கு ஒரு தீம்பாங்க, இங்கே பலதார மனத்துக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் இந்த மாதிரி அந்த பெண்களை மனைவி இல்லாம ஒருத்தன் வாழ்க்கை நடத்துறான். அப்ப ரெண்டு பேரோட வாழ்க்கை நடத்தும் போது இவருடைய வாத பிரகாரம் என்ன ஆகணும்னு கேட்டா, ஒருத்தி மனைவி ஒருத்திக்கு துரோகம் செய்கிறான், அந்த பெண்ணை சட்டப்படி அவன் அந்த உரிமை கொடுக்காமல் இருக்கிறான் என்று பார்க்காமல் என்ன செய்கிறார்கள்? அதை அங்கீகரிக்கிறாங்க. அது கூட குற்றம் இல்லாம ஆகுது. இன்னும் சொல்ல போனா முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு பலதார மனம் குற்றம் என்று சட்டம் இருக்கிறது. சட்டம் இருந்தும் கூட பலதார மனம் கல்யாணம் பண்ணாதான குற்றம், கல்யாணம் பண்ணாம வைத்துக் கொள்வது குற்றம் இல்லை என்கிற தீர்ப்புகள் தான் நீதிமன்றங்கள்ல கூட வழங்கப்பட்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இந்த தீர்ப்பு வந்த உடனே மாதர் சங்கங்கள்ல இருந்து இத மாதர் அமைப்பு, அந்த அமைப்புல இருந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மகளிர் அமைப்புல இருந்து, மகளிர் கமிஷன்ல இருந்து வரவேற்று அறிக்கை விடுறாங்க. பெண்களுடைய உரிமை இப்படித்தான் பாதுகாக்க வேண்டும், ஆண்களால் பாதிக்கப்படுகிற அந்த பெண்களுக்கும் உரிய உரிமை தர வேண்டும் என்று சொன்னா, அப்ப இவங்களுடைய பெண் உரிமைக்கு அர்த்தம் எங்க போயிடுச்சு பாத்தீங்களா? அப்ப பெண்களை போகப் பொருளா கருதி இருக்கிறான். போகப் பொருளா கருதினதுக்கு உரிய தண்டனையை கொடுக்க போராடினால்தான், இவங்க சொல்படி அப்படி கொடுக்க போராடினால்தான் அந்த மனைவி பாதிக்கப்படாமல் இருப்பார். அப்படி குரல் கொடுக்காம இது சரியான தீர்ப்பு என்று மாதர் அமைப்புகள் வரவேற்கின்றன. அப்ப எல்லாருடைய பார்வை என்னவா இருக்கும் தெரியுதா? பெண்கள் ஆண்களுடைய இச்சையை தீர்க்க வல்லவர்களை தவிர மனைவிங்கிற முறையில உரிமை அந்த ஒரு மனைவிக்கு தான் உண்டு, மற்றவங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்காமல் அது தப்பான முறை நடந்து கொள்ளலாம். இப்படித்தான் உலகத்துல போகப் பொருளாக அதை பயன்படுத்தப்படுகிறார்கள். அது மாதிரி அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நீங்க பார்த்தீர்களே ஆனால், ஒரு சினிமாவா இருக்கட்டும், அந்த காலத்தில் நாடகங்களா இருக்கட்டும், நாடகத்துறை நாடகம் மூலமாக மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு நடத்துகிற காலத்திலையும் சரி, இப்போதும் சரி, என்ன மாதிரியாக இந்த பெண்களை கொண்டு வருகிறார் என்று சொன்னா, ஒரு பெண்ணை அறகுறையான ஆடையோட காட்டி அவளை ஆட விட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆபாசமான சைகையெல்லாம் செய்ய வைத்து அதை ஆண்கள் பார்க்கிற மாதிரி எடுக்கிறார்களே, இது பெண்களை மதிக்கிற ஒரு செயலா? பெண்கள் என்று சொன்னால் அவள் கணவனுக்கு முன்னாடி எப்படி வேண்டாலும் இருந்துட்டு போகிறாள், அது ஒரு விஷயம். கணவன் இல்லாம உலகமெல்லாம் பார்க்கிற விதமாக ஒரு பெண்களுக்கு ரொம்ப குறைந்த அளவு ஆடையை அனுபவித்து அதை படமாக எடுத்து அதை உலகமெல்லாம் பார்க்கிறதுக்கு செய்யறாங்க. அதுக்கு எதிராக நீங்கள் பெண்களை இழிவுபடுத்துகிறீர்கள், பெண்களை இப்படி கேவலமாக சித்தரிக்கிறீர்கள், சுத்தி இருக்கிற ஆண்கள்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு உள்ளவளா அந்த பெண்ணு, ரசித்து அனுபவிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போற கருவப்படையாவல் என்று கேட்கணும்ல என்று எந்த ஒரு பெண்ணுரிமை போராளிகளும் கேட்கவில்லை, ஆண்களும் கேட்கவில்லை. இந்த சினிமாக்கள் அத்தனைக்கும் எதிராக உங்க போர்க்குரலுக்கு தொடுக்க வேண்டும். எந்த சினிமாவா எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அதில் பெண்கள் எப்படி காட்டப்படுகிறார்கள்? பெண்கள் ஆண்களுடைய ரசனைக்கு தகுந்தவாறு அவங்க என்ன செய்யணும்? இயற்கையா அவங்க அணிகிற ஆடைகள்லாம் குறைக்க வேண்டும். வெளி உலகத்திற்கு வருவதற்கு ஒரு நாகரிகம் இருக்கிறது, அந்த நாகரிக ஆடை எல்லாம் தவிர்த்து விட வேண்டும். அதாவது ஊற்றுக்குள்ள மட்டும் கணவன் மத்தியில மட்டும் எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரியான ஆடைகளோடு என்ன செய்யணும்? அவங்க மற்றவங்களுக்கு சந்தோஷப்படுத்த வேண்டும். சந்தோஷப்படுத்துகிற ஒரு பொருளாக அவர்கள் நினைச்சுகிறார்கள். பார்க்க போய்தான் இந்த சினிமாக்கள்ல இவர்களும் அந்த மாதிரியான நோக்கத்தில் எடுக்கிறார்கள். அது தணிக்கை குழுல பெண்களே இருக்கிறார்கள், பெண்கள் இருந்தாலும் அதை அனுமதிக்கிறார்கள்.
அதுல உறுப்பினர்களாக பெண்கள் இருக்கிறார்கள், மந்திரிகளாக பெண்கள்லாம் இருப்பார்கள், பல மாநிலங்களில் முதலமைச்சர்களாக பெண்கள்லாம் இருப்பார்கள், பிரதமராக கூட நாட்டில் இந்திரா காந்தியோட பெண்கள்லாம் இருந்திருக்கிறார்கள். இப்படி எல்லாம் இருந்தும் கூட பெண்களை ஏன் இந்த மாதிரி நீ இப்படி அசிங்கமா காட்டுகிறாய்? அவங்களையும் மற்ற எல்லாரும் பார்த்து அதை ஒரு விக்கிர பார்வையோட பார்க்கறதுக்காகத்தான் பெண்கள் படைக்கப்பட்டார்களா? அவங்களுக்கான ஒரு உரிமை எல்லாம் இல்லை, மரியாதை எல்லாம் இல்லை. இது மரியாதையான பார்வையா இருக்குமா? இது ஒரு பெண்ணை நடு ரோட்ல நாடகம் போட்டு ஆட விட்டு அதை சுத்தி எல்லாம் உட்காந்து விசிலடிக்கிறான். அந்த விசிலடிக்கு தகுந்தவாறு அந்த பெண் அங்க அவயவங்களை அசைத்து காட்டுகிறாள். இதெல்லாம் பெண்களை கேவலப்படுத்துமா? பெண்களுக்கு மரியாதையா? மரியாதையா தான் அந்த ஆண்கள்லாம் அவளை பார்ப்பார்களா? பார்க்க மாட்டார்கள். அப்படி தெரிஞ்சும் கூட இப்படி ஒரு பெண்களை உங்களுக்கு கேவலமா நடத்துகிறார்களே என்பதை குறித்து ஏதாவது ஒரு சட்டங்கள் போட்டிருக்கிறார்களா? அது குரல் எழுப்பி இருக்கிறார்களா? இல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பள்ளிக்கூடத்தில் யூனிஃபார்ம் என்கிற ஒரு டிரெஸ் கொடுப்பார்கள். ஆண்களுடைய யூனிஃபார்ம் எப்படி இருக்கும் என்று கேட்டால் அவனுக்கு பேண்ட்டும் சட்டையும் கொடுப்பார்கள். ஆண்களுடைய யூனிஃபார்மாக ஒரு சட்டையை கொடுப்பார்கள், கீழே அணிந்து கொள்வதற்கு பேண்ட் கொடுப்பார்கள், இல்லைன்னா அரைக்கால் டவுசராவது கொடுப்பார்கள் ஆண்களுக்கு. பெண்களுக்கு என்ன யூனிஃபார்ம் பாத்தீங்க என்று சொன்னா அவர்களுக்கு சும்மா மினி கவுனை போட்டுவிட்டு அவங்களுடைய முட்டுக்காலுக்கு மேல உள்ள பகுதிகள்லாம் வெளியே தெரிகிற விதமாக ஆடை அணிவித்து அவங்க ஸ்கூலுக்கு பொது இடத்துக்கு அனுப்புகிறார்கள். அந்த அனுப்புற பேண்ட் மாதிரி இருந்தா கூட அதுல ஒரு விதமான எதுவும் அசிங்கமாக தெரியாது. இவர்கள் போட்டிருக்கிற அந்த மாதிரியான ஒரு ஆடையில் காற்றில் விலகினாலும் சரி, அல்லது வேற மாதிரி வக்கிர புத்தியோடு உள்ளவர்கள் அவர்கள் தவறான முறையில் அவங்களை பார்க்க நினைத்தார்களே, ஆனால் பார்க்கிற விதமாக பெண்களுக்கு இப்படி போடுகிறார்கள். ஏன் இப்படி புத்தி உலகத்துக்கு மழுகி போய்விட்டது? ஆண்கள் எல்லாத்தையும் மறைத்து கொண்டு வருகிறான். ஆண்கள் மறைத்து கொண்டு வருவதனால் அவனுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டதாக அவன் யாரும் கருதுவது இல்லை. பெண்களுக்கு அதே மாதிரியான ஒரு பேண்ட் மாதிரியான அளவுக்காவது ஆண்கள் மறைக்கிற அளவுக்கு மறைக்கணும், கூடத்தான் மறைக்கணும். சொல்ல போனா குறைஞ்சபட்சம் ஆண்கள் மறைக்கும் அளவுக்காவது பெண்கள் மறைக்க வேண்டும். மறைக்கவில்லை என்று சொன்னால் அந்த பெண்களை கண்டவனும் பார்த்து ரசிக்கிறது மட்டும்தான் இவருடைய நோக்கம். அப்படி அந்த பெண்களை தயார்படுத்துகிறார்கள். நம்ம படைக்கப்பட்டது எதுக்குன்னு கேட்டா பலருக்கு கண்ணுக்கு விருந்தாக வேண்டும், பலர் கண்களுக்கு விருந்தாக நம்ம நடக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை தான் இதன் மூலம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்களா இல்லையா? இப்படி சொன்ன ஒவ்வொரு பெண்ணுக்கு இது தெரியுமா இல்லையா? இந்த மாதிரி இருந்தால் அவரவர்கள் கணவனை பார்த்து அறிந்திருப்பார்கள். இதெல்லாம் கணவன் ரசிக்கிறான், எதையெல்லாம் ஒரு ஆண் விரும்புகிறான் பெண்ணிடத்தில் என்று தெரியுதா இல்லையா? அப்படி தெரிஞ்சும் கூட அதே மாதிரியான ஒரு நிலையில உலகத்துக்கெல்லாம் வர வேண்டிய அவசியம் என்ன? உலகத்தெல்லாம் காட்ட வேண்டிய தேவை என்ன? அப்ப இதை பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா பெண்களை காட்சி பொருள் அவங்களுக்கு அவங்களை மன ரீதியா இப்படி தயார்படுத்துறாங்க. நீங்க ஆம்பளை எல்லாம் உங்களை பார்த்து என்ன செய்யணும், ஒரு பக்கிரமான பார்வை பார்க்க வேண்டும் என்பதை தூண்டுகிற விதமாகத்தான் இந்த கல்வி கூடங்கள்ல கூட ஆடையை வடிவமைப்பு செய்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த ஒரு நேரத்தில் அந்த ஆண் மாணவர்கள் டீச்சர்களா வரக்கூடிய பெண் ஆசிரியர்களை ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அப்படி சில விபரீதங்கள்லாம் நடந்து விட்டது. அந்த ஆசிரியர் அணிந்திருக்கிற அவங்களுடைய உடை எப்படி இருக்குது என்று கேட்டால் சேலை உடுத்துகிறார்கள், நடுவில் வயிறு தெரிகிறது, தொப்புள் தெரிகிறது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்ட பாடத்தை பார்க்காம மாணவர்கள் அங்கதான் பார்க்கிறார்கள் என்று தெரிந்து அது சில பிரச்சனைகள் சில கல்விக்கூடங்கள்ல ஏற்பட்டு சின்ன பசங்களோட ஆசிரியர்லாம் ஓடி போய்விட்டாருங்கிற ஒரு பஞ்சாயத்தெல்லாம் வந்த பிறகு அவசரமாக பள்ளி கல்வித்துறை மூலமாக ஒரு உத்தரவு போட்டார்கள். பெண்கள் பாடம் நடத்தும் பொழுது ஓவர் கோட் போட்டு நடத்த வேண்டும். பெண் டீச்சர்கள் ஆண்களுக்கு பாடம் நடத்தினர் என்று சொன்னா அவங்க அணிந்திருக்கிற ஆடைக்கு மேல முழுசாக ஓவர் கோட் போட வேண்டும் என்று எதுக்கு சட்டம் போட்டாங்க? அப்ப அதுல விபரீதம் இருக்கு, நல்லா தெரியுது. இவங்க ஏதோ அழகுன்னு நினைச்சிட்டு போறாங்க, இவங்க விபரீதம் விளங்கல. நம்ம இப்படி அணிஞ்சுக்கிட்டு போவது நம்மளை கேவலப்படுத்துறதா நமக்கு கண்ணியமா? இது நம்மளை இழிவுபடுத்தானே செய்கிறோம். அப்ப யார் வேணாலும் என்னை எப்படி வேணாலும் ரசிக்கலாம் என்று சொல்வது நம்மளுக்குரிய அந்த உணர்வு ஆசைக்காக ஒரு ஆசைக்குள்ள பொருளாகத்தான கருதுகிறார்கள் என்கிற உணர்வு கூட இல்லாம சின்ன வயசுல இருந்தே அந்த பெண்களை அப்படி என்ன செய்ய வீடுகள்ல கூட ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும் பொழுது அப்படிதான் செய்கிறார்கள். வீடுகள்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும். ஆண்களுக்கு எடுக்கிற ட்ரெஸ் என்ன, பெண் குழந்தைகளுக்கு ட்ரெஸ் என்ன? பெண் குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டா அவங்களுடைய ஒரு காத்துல பிறந்தா அடுத்து சின்ன குழந்தை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படியே பழக்கிறோம். ஆண் குழந்தைகளை எப்படி வளர்க்கிறோம் என்று சொன்னால் அவன் ஒரு முழுமையான ஆடை அணிந்தவனாக நம்ம பழக்குகிறோம். பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்கிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு குறைந்த முழங்காலுக்கு மேல முட்டுக்காலுக்கு மேல உள்ள ஆடைகளை போட்டுவிட்டு சின்ன வயசில் இருந்தே இதெல்லாம் பலரும் பார்ப்பதற்கு உரியது. நம்ம அங்கம், நம்முடைய அழகு,
நம்முடைய அங்க அவயவங்கள் எல்லாம் மற்றவர்கள் பார்ப்பதற்கு உரியது என்கிற ஒரு எண்ணத்தை அந்த சின்னஞ்சிறு பிராயத்தில் உள்ளத்தில் விதைக்கிறார்களா இல்லையா? விதைக்கிறார்கள். விளையாட்டு போட்டியில் கூட ஒரே விதமான விளையாட்டுக்கு ஆண்கள் டென்னிஸ் விளையாடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பெண்களும் விளையாடுகிறார்கள். ஆண்கள் பெண்கள் இருவரும் விளையாடக்கூடிய அந்த விளையாட்டிற்கு ஆணுக்கு ஒரு டிரெஸ், பெண்ணுக்கு ஒரு டிரெஸ் வைத்திருக்கிறார்கள். ஆணுடைய டிரெஸ் எப்படி இருக்கும்னா, அவன் அந்த பெருமுடா முக்கா பேண்ட் போட்டிருப்பாங்க ஆண். பொம்பளைக்கு எவ்வளவுன்னு கேட்டா, அவர்கள் காட்டுல பறந்தால் உள்ள ஆடையெல்லாம் தெரிகிற வகையில அவங்களுடைய ஆடையை போட்டு அவங்க ஆடுகிறார்கள். குதிக்கும் பொழுது அதை போட்டு ரசிப்பதற்காக வேண்டி ஆண்கள்லாம் அந்த விளையாட்டை பார்க்க போறார்கள். ஒரு விளையாட்டு விளையாடுறீங்க, ஒரு ஆம்பளை அதே மாதிரி போட்டிருக்காங்க போது குறைஞ்சபட்சம் அந்த மாதிரியாவது பெண்களுக்கு ஆடையை தீர்மானிச்சாங்களா? அப்ப ஒட்டுமொத்தமான உலக பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டா, பெண்கள் வந்த உடனே அவங்களை எல்லாரும் பார்க்கிற மாதிரி எப்படி கொண்டு போய் சேர்ப்பது, எல்லாரும் பார்த்து ரசிக்கிற மாதிரி எப்படி கொண்டு போய் சேர்ப்பது, அவங்க மனசுல தாம் ஒரு போக பொருள் தான் என்பதை எப்படி விதைக்கிறது என்பது போலத்தான் எல்லா துறைகளையும் இந்த ஒரு நோய் மலிந்து கிடக்கிறது. பெண்கள் ஒரு ஆண் பார்த்து ரசிச்சுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான், அவ்வளவுதான். ஆனா பெண்களுடைய கண்ணியம் என்ன? ஆண் எப்படி ஒரு பெண்ணுக்கு நான் கணவன் என்ற உரிமையோடு இருக்கிறானோ, அந்த பெண்ணும் என்ன செய்யணும்னா, இவன் தான் என்னுடைய கணவன், அவனுக்கு நான் மனைவி, மனைவி என்கிற முறையில் எனக்கும் சமமான உரிமை எல்லாத்திலும் இருக்கிறது என்று அடிப்படையில் மாத்திரம்தான் பெண்கள் வளர்க்கப்பட வேண்டும். அது கண்ணியம், அது கௌரவம். கணவனுக்கு முன்னாடி அவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் அது அவர்களுக்கு மரியாதை. அப்படி செய்யாம போக பொருளாக இருக்கிறாங்களா இல்லையா? இந்த அனைத்திற்கும் இஸ்லாம் சாபம் அடிக்கிறது. எப்படி அடிக்கிறது? நீங்க வெப்பாட்டி வைக்கிறீங்க, விபச்சாரம் பண்றீங்களா? விபச்சாரம் பண்றது தவிர்க்க முடியலையா? உலகத்துல எந்த ஒரு நாட்டிலையும் ஒரு ஆண் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களோடு சல்லாபிப்பதை தடுக்கக்கூடிய வகையில் சட்டமே இல்லை. என்ன செஞ்சாலும் இப்படிதான் செய்கிறான் என்று வரும் பொழுது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீ அந்த மாதிரி தான் செய்வாய் என்று இருந்தா, உனக்கு வேற வழி இல்லாமல் அப்படித்தான் போவாய் என்று இருந்தால் அந்த சட்டத்தினால் ஒழிக்க முடியாது என்பதை இஸ்லாம் கரெக்டா அதை கணித்து, நீ அவளை சட்டப்படி மனைவி ஆக்கிட்டு செய். உன் மனைவி அல்லாத இன்னொருத்தியை நாடுவதாக இருந்தால் அவளோடு குடும்பம் நடத்துறிய, அவளும் பெண்ணு தானே, இதே மாதிரியான உரிமை அவளுக்கு கொடுக்க வேண்டும். முதல் மனைவி இரண்டாவது மனைவி என்கிற அடிப்படையில் எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது. இந்த மனைவிக்கு உன்னுடைய சொத்துக்களில் இவளுக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறதோ அதே பங்கு அவளுக்கு இருக்கிறது. இவள் மூலம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு உன் பிள்ளைகளுக்கு என்ன பங்கு இருக்கிறதோ அவள் மூலம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு அதே பங்கு இருக்கிறது. யாருக்கும் வேறுபாடு கிடையாது என்கிற வகையில இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த ஆண்கள் ஒன்றுக்கு மேல உள்ள பெண்களை நாடக்கூடியவர்களா இருக்கிறார்கள். எல்லாரும் அல்ல, சின்ன எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அந்த சின்ன எண்ணிக்கையை உடவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டா, அதிகரிக்கிறது காரணம் என்னவென்று கேட்டால், எந்த பெண்ணோட போனாலும் நம்ம எதையும் சுமக்க தேவையில்லை, சும்மா ஒரு நாள் போயிட்டு வந்துடலாம், அன்னைக்கு ஏதாவது காசை கொடுத்தா போதும்ங்கிற அளவுல உலகத்தில் நடைமுறை இருக்கும் பொழுது அதிகமா அந்த பெண்களை நாடக்கூடியவர்கள் ஜாஸ்தியாகிட்டு போகிறார்கள். அப்ப நீ ஒரு பெண்ணை ஒரு தொடுவதாக இருந்தால், அவளோடு நீ உடலுறவு கொள்வதாக இருந்தால், நீ அவளை மனைவி என்று ஆக்காமல் கொள்ளாதே அப்படின்னு சொல்லி பலதார மனம் இஸ்லாத்தை குறை சொல்றாங்க. இஸ்லாத்தை குறை சொல்லக்கூடியவர்கள் பலதார மனம் தான் இல்ல, பல பேர்கிட்ட போறது இருக்குதான் செய்கிறது. ஆண்கள் பல பெண்கள்கிட்ட போய் வருவதை சட்டமும் குறை சொல்லவில்லை, உலகத்தில் எந்த முற்போக்காளரும் தப்பு என்று சொல்லவில்லை, சர்வசாதம் நடந்து கொண்டிருக்கிறது. முற்போக்காக மேடையில் பேசக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் அவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட துணைவியரை வைத்திருந்த காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அப்படி வைத்திருந்து மந்திரிகளாக, எம்எல்ஏக்களாக, எம்பிகளாக பல பதவிகளை பெற்றவர்களாக எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அதெல்லாம் என்ன காட்டுகிறது? இவங்கள சட்டம் போட்டு இந்த விஷயத்துக்கு சட்டத்தை போட்டு தடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன கூட இஸ்லாம் என்ன பண்ணதுன்னு கேட்டா, இவன் இப்படித்தான் செய்வானா, நீ இன்னொரு பெண்ணை நாடுவதாக இருந்தால் உனக்கு அந்த அளவுக்கு வசதி இருக்குதா, அவளையும் சேர்த்து சுமப்பியா, அவளை மனைவி ஆக்குவியா, மனைவின்னு ஊரறிய உலகறிய நீ சொல்லுவியா? அப்படி சொன்னால் செய்யுங்க போது அதுல இந்த மாதிரி பல பெண்களை நாடக்கூடிய ஒரு 100 பேர் இருந்தான்னு சொன்னா ஒரு 75 பேர் ரிவர்ஸ் ஆயிரும். இது வேணாம், நமக்கு சாத்தியப்படாது, கல்யாணம் என்று அம்மாடி முடியாதுன்றான். அப்ப பல பெண்களை நாடக்கூடியவருடைய எண்ணிக்கை எப்ப குறையும் என்று சொன்னால், நீங்கள் அப்படி நாடகிறவனை ஏதோ ஒரு சிவப்பு விளக்கு போற மாதிரி பெண்களை அனுபவித்துட்டு போறக்கூடிய விடக்கூடாது. யாரிடத்துல ஒரு பெண்ணோட நீ குடும்ப சம்போகம் செய்து விட்டாய் என்று சொன்னால் அவள் உன் மனைவி என்று ஆக்காமல் நீ அதை செய்யக்கூடாது. இந்த ஒரு சட்டத்தை இஸ்லாம் சொல்லுகிறது, உலகத்துல அழுத்தி சொல்லுகிறது. நீங்கள் என்னதான் விமர்சனம் பண்ணாலும் அதுக்கெல்லாம் வசைந்து கொடுக்காமல் இதுதான் சரி என்று உலகத்துக்கு சொல்லுகிறது.
அது மாத்திரம் இல்லாம இந்த மனைவி அல்லாத முறையில உறவுகளை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இஸ்லாமிய சட்டத்தில் மாத்திரம்தான் இது குற்றமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேற வேற சமுதாயங்கள்ல சட்டங்கள்ல எல்லாம் மனைவியே என்ன செய்யறான்னு கேட்டா வப்பாட்டி வீட்டுக்கு கணவனுக்கு கொண்டு கூட்டி கொண்டாந்து விடக்கூடிய காவியங்கள் இலக்கியங்கள் எல்லாம் இருக்கிறது. இஸ்லாத்தில் அந்த விளையாட்டு கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீ மனைவி அல்லாம அவளை மனைவி ஆக்காம ஒரு பெண்ணை தொடுவாய் என்று சொன்னால், தப்பாக நடந்தாய் என்று சொன்னால் அதற்கு இஸ்லாமிய சட்டப்படி எனக்கு தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இஸ்லாம் சட்டம் வகுத்திருக்கிறது. அப்ப இஸ்லாமிய ஒரு ஆட்சி நடக்கும் பொழுது சிகப்பு விளக்கு இருக்காது. சிகப்பு விளக்கு இருக்காத என்ன அர்த்தம்? அந்த பெண்களை ஒரு போக பொருளாக கொண்டு நிப்பாட்டக்கூடிய அமைப்புக்கு அதை குற்றமாக ஆக்கப்பட்டு அந்த ஆணையும் பெண்ணையும் சிறையில் தள்ளுவார்கள். அந்த மாதிரியான ஒரு கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய ஒரு சட்டம் இஸ்லாத்தில் இருக்கிறது. அதே மாதிரி நினைச்ச நேரத்தில் லாட்ஜிகள்ல போய் விபச்சாரம் செய்வது, இந்த மாதிரி சின்ன வீடு வைத்துக் கொண்டு தினசரியாக ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்வதெல்லாம் செய்வார்கள் என்று சொன்னால், இஸ்லாமிய ஆட்சி இருந்தால், குர்ஆன் சொல்லக்கூடிய ஆட்சி நடக்கும் என்று சொன்னால் அங்கு இதுக்கு அனுமதி கிடையாது. இது யாருக்கு நல்லது? இது பெண்களுக்கு கண்ணியமா கேவலமா? அடுத்த பெண்களை நாடாமல் தடுத்து அதை குறைப்பது குடும்பத்தோடு வாழுகிற கண்ணியமான பெண்களுக்கு அது மரியாதை தானே, அவங்களுடைய உரிமையை பெற்றுத் தரக்கூடியது தானே என்பதையும் பார்க்க வேண்டும். அதனால இஸ்லாம் என்ன செய்யுது என்று கேட்டா, பெண்களை மதிக்கிறது என்று சொன்னால் சும்மா வாயில மதிக்கிறீங்க எல்லாரும், அவங்கள மதிப்பற்ற ஒரு இழிவான செயல்களை எல்லாம் அதுதான் அவருடைய மதிப்பு என்று நீங்கள் தப்பாக மூளைச்சலவை செய்கிறீர்கள். அது மதிப்பு கிடையாது. சைனா போன்ற நாடுகள் எல்லாம் கூட இந்த மினி கவுனுக்கு தடை போட்டு கொண்டு வருகிறார்கள். எதற்காக வேண்டி? மினி கவுனும் போட்டா கீழே நிலம் பார்க்கிறான் என்றெல்லாம் பல புகார்கள் வந்த பிறகு அதெல்லாம் செய்யற காட்சியை பார்க்கிறோம். தெரியுதுல்லப்ப, பெண்கள்னா ஆண்கள் எந்த மாதிரி எல்லாம் பார்க்கிறார்கள், எங்கெல்லாம் அவருடைய கண்கள் மேய்கிறது என்று உங்களுக்கு தெரியும் பொழுது அதற்கு ஏற்றவாறு இந்த சட்டங்கள் அமைத்து அத்தனை பெண்களுக்கு பாதுகாப்பு விடுங்க. அதான கண்ணியம், அதான கௌரவம். அப்ப அந்த பெண்களை இந்த மாதிரி கேவலமா கொண்டே டான்ஸ் ஆட விடுறதெல்லாம் அவங்களுக்குரிய கண்ணியமா ஆகுமா? ஆகாது. அப்ப இஸ்லாமிய சட்டம் ஒண்ணுதான் என்ன செய்கிறது என்று கேட்டால், எல்லா காலத்தையும் கடந்து திருமணத்திற்கு மட்டும்தான் அனுமதி, விபச்சாரத்துக்கு அனுமதி இல்லை, விபச்சாரத்தின் வாசலை திறக்க கூடாது என்று தெள்ள தெளிவாக சொன்ன ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். மற்றதுல எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சூதாடும் பொழுது கூட மனைவியை பணையமா வைத்து சூதாடுவார்கள். அவன் தோத்துட்டாண்டா என் முன்னாடி எடுத்துக்க பொருள் மாதிரி. மனைவிய சூதாட்டத்துல தோத்தான்னு சொன்னா வீடு வாசல் சொத்தெல்லாம் கொடுப்பான். கடைசியை மனைவியை வச்சு சூதாடுகிறேன் என்று சொல்வார்கள். அதை ஒரு இலக்கியமாக, அது பயங்கர தத்துவமாக போற்றி புகழ்ந்து என்ன செய்வாங்க, அதை பாராட்டக்கூடிய காட்சியெல்லாம். இதெல்லாம் உங்களுக்கு இது நல்ல செயலா? இதெல்லாம் இது ஒரு கேவலம் இல்லையா? பெண்ணுக்கு என்ன மரியாதை அங்க இருக்கிறது? பெண்களை ஒரு பொருள் மாதிரி, பொருளை எப்படி செய்யறோமோ அந்த மாதிரி ஒரு ஆடு மாடு அளவுக்கு என்ன செய்கிறார்கள், நடத்துகிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். 14 நூற்றாண்டாக இஸ்லாத்தில் நீங்க எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். இதுல இஸ்லாம் வளைஞ்சே கொடுக்கல. சில முஸ்லீம் நாடுகள் பேரை வைத்துக் கொண்டு அவனும் வளைஞ்சிட்டான்னு சொன்னா அங்கே இந்த நாசக்கேடு ஏற்படும். யாரை இந்த சட்டத்தை சரி அமல்படுத்துகிறார்களோ அந்த நாட்டில் தான், அந்த நாடுகளில் தான் பெண்கள் மரியாதையாக பார்க்கப்படுவார்கள், கண்ணியமாக நடத்தப்படுவார்கள். சும்மா மேடையில் ஏறி பேசுவதற்கு கொடுக்கிற அனுமதி அது மரியாதை இல்லை. எந்த மாதிரி அவனை நின்று பேச வைக்கிறான், உன்னை பேச்ச பார்க்கிறானா உன்னைய பார்க்கிறானா என்பதில் அந்த மரியாதை அடங்கி இருக்கிறது. அப்ப பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம் என்கிற பெயர்ல அதை அந்த வேலைக்கு வாங்க இந்த வேலைக்கு வாங்க என்றெல்லாம் நீங்க சொல்லுகிறீர்கள். அதை வரும்பொழுது என்ன மாதிரி நீங்கள் அதுக்கு கொண்டு வருகிறீர்கள் சொன்னா, அவர்கள் ஆண்களுக்கு இருப்பது போன்ற கண்ணியத்தோடு வருவதாக இல்லை. கண்ணியத்தோடு வரும் வகையில் உங்களுடைய சட்டங்கள் இருக்கவில்லை. அவங்கள ஒரு இழி பொருளாக கருதி தான் உங்களுடைய சட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இஸ்லாம் இது பலதார மனம்ங்கிறத குறை சொல்லுவாங்க. எல்லா மதத்திலும் இருக்கிறது தனி விஷயம். எல்லா மதத்தினுடைய புண்ணியவான்கள் எல்லாம் பலதார மனம் செய்திருக்கிறார்கள், அது தனியா இருக்கட்டும். இஸ்லாம் மாத்திரம் என்ன செய்யுதுன்னு கேட்டா அதுல உறுதியா இருக்கிறது. என்ன உறுதியா இருக்கிறது? விபச்சாரம் தான் செய்வாய் உன் மனைவி அப்படின்னு நிலை வந்துச்சுன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கான ஆளுக்கு 4 நாளா பண்ணிட்டு இருக்க முடியாது. எப்ப இது நடக்க சாத்தியமாகும் என்று கேட்டால், ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருந்தா தான் ஒருத்தர் 2வது கல்யாணம் பண்ண முடியும். ஆண்களும் பெண்களும் சம எண்ணிக்கையில பெண்கள் குறைவாக இருந்தா முதல் கல்யாணத்துக்கு பெண்ணு கிடைக்காது. எப்படி 2வது கல்யாணத்துக்கு ஒரு ஒத்துக்குறோம்? ஒருத்தி 2வது புருஷனா வந்தால் பரவாயில்லைன்னு ஒத்துக்கொள்கிறாள் என்று சொன்னால் அங்க ஒரு பெண்களுக்கு ஆண்களுடைய தட்டுப்பாடு இருக்கும் பொழுது மட்டும்தான் சாத்தியமாகும். அப்ப தட்டுப்பாடு இருக்கும் என்று சொன்னால் இது அவசியமா ஆயிருமா இல்லையா? பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் முறையாக இன்னொரு பெண்ணை திருமணம் செய்தவன் தான் கிடைக்கிறான் என்று இருந்தால் அதன் மூலமாக அவர்களுக்கு மனைவிங்கிற அந்தஸ்தை பெற்று வாழ்க்கை நடத்தினால் அதில் அவர்களுக்கு அந்த உணர்வுகளுக்கும் அதுக்கு வடிகாலாக அமைந்து விடுகிறது, உரிமையும் கிடைத்து விடுகிறது. இல்லை என்று சொன்னால் அந்த மாதிரியான பெண்கள் என்ன செய்வாங்க கேட்டா, சில பேர் தங்களை தப்பான நடத்திக்கு கொண்டு போய் விடுவார்கள்.
அப்ப அதையெல்லாம் கவனிச்சு பார்க்கும் பொழுது இந்த பலதா திருமணத்தை அனுமதிச்சிருக்கிறது. அனுமதிச்சது எதுக்குன்னு கேட்டா, நீங்கள் எந்த ஒரு பொறுப்பையும் சுமக்காமல் கிள்ளுக்கீரை மாதிரி இந்த பெண்களை பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிந்து விட்டு போகாமல் அவரோடு வாழ்ந்தா கடைசி வச்சுக்க அவளை மனைவின்னு ஏத்துக்க, மனைவின்னு டிக்ளேர் பண்ண, உலகத்துக்கு சொல்லு என்ற ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. இது பிற்போக்குன்னு சொல்கிறார்கள், இதுதான் முற்போக்கு. இது மாதிரியான ஒரு சட்டத்தை ஏன்னு கேட்டா இதையும் அனுமதிச்சு அதையும் அனுமதிக்கல இஸ்லாம். இதை அனுமதிச்சிருக்கிறது, அதை தடுத்திருக்கிறது. பெண்களை இழிவாக கருதுகிற அனைத்து காரியங்களையும் தடுத்திருக்கிறது. அவங்களுடைய உடைகள் கூட கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு அந்த கட்டுப்பாடுக்கு அவங்களை அடிமைத்தனம் பண்ணுவதற்கு இல்ல. அதுதான் இந்த ஆண்கள்ல வக்கிர புத்தி படைத்தவர்களுடைய பார்வையிலிருந்து காப்பாற்றும். இப்படியான ஒரு காலத்தை வென்ற சட்டத்தை இஸ்லாம் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களில் அடுத்தடுத்த சட்டங்களை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.